நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. குடும்பத்திற்காக ராப்பகலாக கஷ்டப்பட்டு உழைத்த கூலி தொழிலாளி. கணவர் வெளியூர் சென்ற நேரத்தில் ஆண் நண்பருடன் நெருங்கி பழகிய மனைவி. கணவருக்கு விஷயம் தெரிந்ததால் வீட்டில் கலவரம். தகாத உறவுக்கு இடையூறாக இருந்த கணவரை இரவோடு இரவாக கழுத்தை நெரித்து கொன்ற கொடூரம். துடிக்க துடிக்க கொன்றுவிட்டு கபட நாடகமாடிய மனைவி சிக்கியது எப்படி? நடந்தது என்ன? விடிஞ்சதும் போலீஸுக்கு போன் பண்ண ஒரு பெண், நேத்து நைட்டு என் கணவரை யாரோ அடிச்சு கொன்னுட்டாங்கன்னு சொல்லி கதறி அழுது இருக்காங்க. உடனே போலீஸ்காரங்களும் சம்பவ இடத்துக்கு போய் இறந்து கிடந்த சுப்பிரமணியனோட சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறம் சுப்பிரமணியனோட மனைவி இந்திரா கிட்ட உங்க கணவருக்கு என்னாச்சுன்னு விசாரிச்சிருக்காங்க. அப்போ நேத்து நைட்டு என் கணவர் யார் கூடவோ சண்டை போட்டு ரத்த கரையோட வீட்டுக்கு வந்தாரு, என்னாச்சுன்னு கேட்டதுக்கு என்ன சத்தம் போட்டுட்டு போயிட்டாரு, காலையில பார்த்தா வாய்க்கால்ல சடலமா கிடந்தாருன்னு சொல்லி கண்ணீர் வடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சுப்பிரமணியனை யாராச்சும் அடிச்சாங்களா, அந்த ஏரியாவுல முந்தின நாள் நைட்டு ஏதாவது தகராறு நடந்துச்சான்னு ஏரியா மக்கள் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. ஆனா ஊருக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க சொல்லி இருக்காங்க. இது போலீஸுக்கு சுப்பிரமணியனோட மனைவி மீது சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதுக்கப்புறம் திரும்பவும் இந்திரா கிட்ட விசாரிச்சிருக்காங்க. ஊருக்குள்ள எந்த பிரச்சனையுமே நடக்கலையே, பின்ன யாரு உன் கணவரை அடிச்சிருப்பா, எங்க வச்சு பிரச்சனை நடந்திருக்குன்னு போலீஸ் கேட்டதுக்கு அவர் வெளியூர் போயிருந்தாருன்னு சொன்னாரு. ஒருவேளை அங்க வச்சு பிரச்சனை நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் சார், ஆனா அவரு எந்த ஊருக்கு போனாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி இருக்காங்க. சுப்பிரமணியனோட மனைவி இந்திரா நம்மள சுத்தல்ல விட பாக்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அதுக்கப்புறம் அவங்கள ஸ்டேஷனுக்கு கூட்டி போய் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தி இருக்காங்க. ஒரு கட்டத்துல போலீஸோட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம இந்திரா நடந்த எல்லா உண்மைகளையும் ஒன்னு விடாம சொல்லி இருக்காங்க. திருவாரூர் திருத்துறைப்பூண்டியைச் சேர்ந்த 50 வயதான சுப்பிரமணியனுக்கும் இந்திராவுக்கும் கடந்த 15 வருஷங்களுக்கு முன்னால கல்யாணம் நடந்திருக்கு. இந்த தம்பதிக்கு 4 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. கூலி வேலை பார்க்கிற சுப்பிரமணியன் அடிக்கடி வெளியூருக்கு போயிட்டு 2-3 நாள் கழிச்சு தான் வருவாரா. அந்த கேப்ல சுப்பிரமணியனோட மனைவி இந்திராவுக்கும் அதே ஏரியாவை சேர்ந்த சந்திரசேகர் அப்படிங்கிறவருக்கும் இடையில பழக்கம் ஏற்பட்டு அது தகாத உறவா மாறி இருக்கு. சுப்பிரமணியன் வீட்டுல இல்லாத நேரத்துல சந்திரசேகரை வீட்டுக்கு வர வச்ச இந்திரா அவர் கூட தனிமையில இருந்திருக்காங்க. தன்னோட மனைவிக்கு வேறொரு நபர் கூட தகாத உறவு இருக்கிற விஷயம் தெரிஞ்சு கொதிச்செழுந்த சுப்பிரமணியன் மனைவி கிட்ட போய் எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டின்னு கேட்டு சண்டை போட்டு இருக்கார். கோபத்துல கை நீட்டி அடிச்சிருக்கார். கணவருக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு, இனிமே நம்ம இஷ்டத்துக்கு இருக்க முடியாதுன்னு நினைச்ச இந்திரா கணவரை கொல்றதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு காதலன் சந்திரசேகருக்கு போன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லி இருக்காங்க. நைட்டு 12 மணிக்கு மேல சுப்பிரமணியன் ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்தப்போ இந்திராவும் சந்திரசேகரும் சேர்ந்து சுப்பிரமணியனோட கழுத்தை நெரிச்சிருக்காங்க. ஆனா சுப்பிரமணி உயிரிழந்துட்டாரா இல்லையான்னு அவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு. உடனே வீட்டுல இருந்த இரும்பு கம்பியை எடுத்து அவரோட தலையிலேயே ஓங்கி அடிச்சிருக்காங்க. அதுல சுப்பிரமணியோட உயிர் போயிருச்சு. அதுக்கப்புறம் அவரோட சடலத்தை பக்கத்துல உள்ள வாய்க்கால்ல போட்ட இந்திரா போலீஸுக்கு போன் செஞ்சு என் கணவரை யாரோ அடிச்சு கொன்னுட்டாங்கன்னு சொல்லி நாடகமாடி இருக்காங்க.
விசாரணையில எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் கணவனை கொன்ன மனைவி இந்திராவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதோட தலைமறைவா இருக்கிற சந்திரசேகர தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. தகாத உறவுக்காக கணவனை கொன்னுட்டு தாய் ஜெயிலுக்கு போனதால எதுவுமே அறியாத 4 வயசு குழந்தைதான் யாரும் இல்லாம பரிதவிக்கிற நிலைக்கு ஆளாக இருக்கு. கிராமத்தின் நுழைவாயிலில் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்த இளைஞர் உயிரிழந்ததை கேட்டு கதறி அழுத தாய் அளித்த வாக்குமூலத்தை வைத்து கொலையாளிகளை தேடி அலைந்த போலீஸ். வெளியூருக்கு தப்பித்து போக பேருந்து நிலையத்தில் பதுங்கி இருந்த 3 பேரை கஸ்டடியில் எடுத்து விசாரணை. இளைஞரை கல்லால் அடித்து கொலை செய்தது ஏன்? நடந்தது என்ன? நள்ளிரவு நேரம் ஆவல்நத்தம் கிராமத்தை நோக்கி கிராம மக்கள் போயிட்டு இருந்தாங்க. அப்போ ஊர் நுழைவாயில்ல சடலம் ஒண்ணு கிடந்திருக்கு. இத பார்த்த மக்கள் சடலத்துக்கிட்ட போய் பார்த்திருக்காங்க. அப்போ கார்த்திகிற இளைஞர் முகம் சிதஞ்ச நிலையில உடல் ஃபுல்லா காயங்களோட உயிரிழந்து கிடந்திருக்கார். இந்த விஷயத்தை கேட்டு கார்த்திகோட தாய் மற்றும் உறவினர்கள் எல்லோரும் அலறி அடிச்சு ஓடி வந்து மகன் கிடந்த கோலத்தை பார்த்து கதறி அழுதிருக்காங்க. அடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்கினாங்க. கார்த்திக்கிற்கு என்ன ஆச்சு? நைட்டு நேரத்துல அவர் ஏன் ஊரை விட்டு வெளியில வந்தாரு? அவரை இங்க கூட்டி வந்தது யாருன்னு கேட்டு இருக்காங்க. அதுக்கு அவரோட தாய், என் மகன் அமைதியா வீட்டுல உட்கார்ந்துருந்தா, அப்ப முனியசாமிங்கிற நபர் தான் என் மகனை கூட்டிட்டு போனான்னு சொல்லி இருக்காங்க. இத வச்சு முனியசாமியோட வீட்டுக்கு போயிருக்காங்க போலீஸ். ஆனா வீட்டுல முனியசாமி இல்ல. இதனால அவர் மேல சந்தேகம் அடைஞ்ச போலீஸ் முனியசாமி எங்க தப்பிச்சு போனாருன்னு தெரிஞ்சுக்க அவரோட உறவினர்கள் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. ஆனா அவங்க எங்களுக்கு ஒன்னும் தெரியலன்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கடுத்து முனியசாமியை தேடி பல இடங்கள்ல அலைஞ்சிருக்காங்க போலீஸ். ஆனா எங்க தேடியும் முனியசாமி கிடைக்கல. இதுக்கிடையில போலீசார் கொலையாளியை தேடி கோவில்பட்டி புது பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருக்காங்க. அப்போ வெளியூருக்கு தப்பிச்சு போக பேருந்துக்காக நின்னுட்டு இருந்த முனியசாமி, ஐயாதுரை, வேல்முருகன் ஆகிய 3 பேரும் போலீஸை பார்த்த உடனே தப்பிச்சு போக பார்த்திருக்காங்க. ஆனா அவங்கள சுத்தி வளைச்சு பிடிச்ச போலீஸ் அவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டி போய் விசாரிச்சிருக்காங்க. அதுலதான் கார்த்தி ஏன் கொலை செய்யப்பட்டார்னு தெரிய வந்துச்சு. தூத்துக்குடியில உள்ள கோவில்பட்டி ஆவல்நத்தம் கிராமத்தைச் சேர்ந்த கார்த்திக்கிற்கு கல்யாணமாகி சுப்புலட்சுமிங்கிற மனைவியும் 2 பெண் குழந்தைகளும் இருக்காங்க. இவரும் அதே பகுதியைச் சேர்ந்த வேல்முருகன், ஐயாதுரை, முனியசாமின்னு 3 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லப்படுது. இதுல கார்த்திக் மது குடிக்க மாட்டார். மற்ற 3 பேரும் அடிக்கடி மது குடிச்சிட்டு கிராம மக்கள் கிட்டையும் கார்த்திக் கிட்டையும் அடிக்கடி பிரச்சனை பண்றதையே விளக்கமா வச்சிருந்திருக்காங்க. இதனால கார்த்திக்கிற்கும் அந்த நபர்களுக்கும் இடையில பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. 4 பேருமே ஆவல்நத்தம் கிராமத்துல உள்ள கண்மாயில மீன் பிடிச்சு அதை வித்து சம்பாதிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனா இந்த பிரச்சனை ஆனதுல இருந்து கார்த்திக் அவங்க கூட மீன் பிடிக்க போறது இல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கண்மாயில உட்கார்ந்து கார்த்திக் மீன் பிடிச்சிட்டு இருந்தாரு. அப்போ அங்க வந்த 3 பேரும் கார்த்திக் கிட்ட பிரச்சனை பண்ணி இருக்காங்க. நீ இனிமே இங்க உட்கார்ந்து மீன் பிடிக்க கூடாது, வேற எங்கேயாவது போய் மீன் பிடின்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கு கார்த்திக், இது என் ஊரு, நான் இங்க தான் மீன் பிடிப்பேன், நீங்க வேற எங்கேயாவது போய் மீன் பிடிங்கன்னு சொல்லி இருக்கார். இதனால 2 தரப்புக்கும் இடையில பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இந்த பிரச்சனையே அவங்களுக்குள்ள முன்பகையாவும் மாறி இருக்கு. இதுக்கடையில சம்பவத்தன்னைக்கு நைட் நேரத்துல கார்த்திக்கோட வீட்டுக்கு பக்கத்துல உட்கார்ந்து 3 பேரும் மது குடிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப அங்க வந்த கார்த்திக், எதுக்கு குடியிருப்பு பகுதியில உட்கார்ந்து மது குடிக்கிறீங்க, இங்க குழந்தைங்க பெண்கள்னு எல்லாரும் இருக்காங்க, அதனால இங்க உட்கார்ந்து நீங்க மது குடிக்க கூடாது, உடனே இங்கிருந்து இடத்தை காலி பண்ணுங்கன்னு சொல்லி இருக்காரு. அப்போ அங்கிருந்து அமைதியா கிளம்புன 3 பேரும் ஊரோட நுழைவு வாயில நின்னு கார்த்திக்க கொலை பண்ண திட்டம் போட்டு இருக்காங்க. அதுபடி முனியசாமி கார்த்திக்கோட வீட்டுக்கு போய் உன் கூட கொஞ்சம் பேசணும், நமக்குள்ள இருக்க பிரச்சனைய நாமே பேசி முடிச்சுக்கலாம்னு சொல்லி கூட்டிட்டு போயிருக்காரு. அப்போ ஊரோட நுழைவு வாயில நின்று 4 பேரும் பேசிட்டு இருந்தாங்க.
அந்த நேரத்துல அவங்களுக்குள்ள மறுபடியும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இதனால கடும் கோபமான நபர்கள் கீழே கடந்த கல்லை எடுத்து கார்த்திக்க சரமாரியா தாக்கி இருக்காங்க. இந்த தாக்குதலால வலி தாங்க முடியாம கார்த்திக் சம்பவ இடத்திலேயே விழுந்து உயிரிழந்துட்டார். ஆனா அப்பவும் ஆத்திரம் தீராத கும்பல் கீழே கிடந்த கற்களை எடுத்து கார்த்திகோட முகத்திலேயே போட்டு வெறிய தீர்த்திருக்காங்க. அடுத்து வெளியூருக்கு தப்பிச்சு போக அந்த 3 பேரும் கோவில்பட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருக்காங்க. ஆனா கார்த்திகோட தாய் சொன்ன தகவலை வச்சு கொலையாளிகளை கண்டுபிடிச்ச போலீஸ் வேல்முருகன், ஐயாதுரை, முனியசாமின்னு 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. வேலைக்கு சென்றுவிட்டு மாலையில் வீடு திரும்பிய பெற்றோர். வீட்டில் இருந்த 19 வயது மகன் மாயமானதால் அதிர்ச்சி. பல இடங்களில் தேடியும் மகன் கிடைக்காததால் காவல் நிலையத்தில் புகார். பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தியும் துப்பு கிடைக்காமல் திணறிய போலீஸ். காணாமல் போன இளைஞர் 1 வாரத்திற்கு பின் சடலமாக மீட்கப்பட்ட கொடூரம். நடந்தது என்ன? வழக்கம் போல காலையில வேலைக்கு போன பெண் கடந்த 1ஆம் தேதி நைட்டு 7 மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்க. எப்பவும் வேலை முடிஞ்சு வரும்போது வீட்டுல அவங்களோட 2 பையன்களுமே இருப்பாங்க. ஆனா அன்னைக்கு இளைய மகன் மட்டும்தான் இருந்திருக்கான். உன் அண்ணன் சகில் எங்கடான்னு இளைய மகன் கிட்ட கேட்டதுக்கு அவன் எங்க போனான்னு தெரியலன்னு சொல்லி இருக்கான். பக்கத்துல உள்ள ஃப்ரெண்டோட வீட்டுக்கு ஏதாச்சும் போயிருப்பான்னு நினைச்சிட்டு இருந்த தாய்க்கு நேரம் ஆக ஆக வயிற்றுல புளிய கரைச்சிருக்கு. உடனே வேலைக்கு போயிருந்த கணவருக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லி இருக்காங்க. மகனை காணோம்னு தெரிஞ்ச தந்தையும் பதறி அடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் தாய் தந்தையும் சேர்ந்து காணாம போன இளைஞரை தேடி அலைஞ்சிருக்காங்க. விடிய விடிய பல இடங்கள்ல தேடி அலைஞ்சும் சகில் கிடைக்கவே இல்லை. இதுக்கு மேல வெயிட் பண்ணா சரியா இருக்காதுன்னு நினைச்ச பெற்றோர் தங்களோட 19 வயசு மகனை காணும்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. மகனை காணும்னு பெற்றோர் பரிதவிச்சதை பார்த்து போலீஸ்காரங்களும் உடனடியா FIR ஃபைல் பண்ணி விசாரணையில இறங்கினாங்க. பல இடங்கள்ல பல கோணங்கள்ல தீவிர விசாரணை நடத்தியும் காணாம போன சகிலை பத்தி போலீஸுக்கு எந்த துப்புமே கிடைக்கல. சகிலுக்கு என்னதான் நடந்திருக்கும்னு நினைச்சு பெற்றோரும் போலீஸும் குழம்பி போய் இருந்த நேரத்துலதான் கடந்த 3 நாட்களுக்கு முன்னாடி நடந்த கொடூர சம்பவமே வெளிச்சத்துக்கு வந்துச்சு. அதாவது பையனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாம பெத்தவங்க தவியா தவிச்சிட்டு இருந்ததால மனசு கேட்காம திரும்பவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்க உள்ள காவலர்கள் கிட்ட முறையிட்டு இருக்காங்க. நாங்களும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு தீவிர விசாரணை நடத்திட்டோம். இதுவரைக்கும் ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கவே இல்லைன்னு போலீஸ்காரங்க சொல்லி இருக்காங்க. இதுக்கு நடுவுல பிரஜாராஜ் நகர்ல உள்ள வனப்பகுதியில ஒரு இளைஞர் சடலமா கிடக்கிறதா போலீஸுக்கு தகவல் வந்திருக்கு. உடனே ஸ்பாட்டுக்கு கிளம்பின போலீஸ்காரங்க கூடவே காணாம போன சகிலோட பெற்றோரையும் கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த சடலம் இருந்த இடத்தை நெருங்கினதுமே கடுமையான துர்நாற்றம் வீசி இருக்கு. மாஸ்க் போட்டபடி கிட்ட போய் பார்த்த காவலர்கள் ஷாக் ஆகி நின்று இருக்காங்க. ஏன்னா காணாம போன சகில் தான் அழுகிய நிலையில சடலமா கிடந்திருக்கார். மகன் கொலை செய்யப்பட்டு பாலித்தீன் கவர்ல கட்டப்பட்ட நிலையில இருந்ததை பார்த்து பெத்தவங்க கதறி அழுது இருக்காங்க. அதுக்கப்புறம் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச போலீஸ் சகிலை கொலை பண்ணது யாரு, கொலை பண்ற அளவுக்கு அப்படி என்ன வன்மம்னு கண்டுபிடிக்க புலன் விசாரணையில இறங்கினாங்க. அதுலதான் சகிலை கொலை பண்ணது வேற யாரும் இல்ல, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. ஒடிசா மாநிலம் ராம்பூர் பகுதியைச் சேர்ந்த சத்யநாராயணங்கிறவரோட மகன் தான் சகில். எந்த நேரமும் 3-4 நண்பர்களோட தான் இருப்பாராம். இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாரத்துக்கு ஒரு முறை மது குடிக்கிறத வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. அப்படித்தான் சகிலும் தன்னோட நண்பர்களோட மது வாங்குறதுக்காக மது கடைக்கு போயிருக்காரு. மது பாட்டில்களை வாங்கின 4 பேரும் வனப்பகுதியை ஒட்டி உள்ள இடத்துல உட்கார்ந்து மது குடிச்சிருக்காங்க. 4 பேரும் சேர்ந்து மது குடிச்சிட்டு இருக்கப்ப எப்ப பாரு என் பணத்திலேயே மது குடிக்கிற, நீயும் பணத்தை கொஞ்சமாவது செலவு பண்ணுன்னு சகிலை கிண்டல் பண்ணியிருக்காங்க நண்பர்கள். அப்படி சொன்னதும் கோபப்பட்ட சகில் மது பாட்டில தூக்கி வீசி இருக்கார். அதனால ஆத்திரப்பட்ட நண்பர்கள் ஓசியில மது குடிக்கிற உனக்கு அவ்வளவு திமிரான்னு பேசி இருக்காங்க.
இப்படி மாறி மாறி 2 பேரும் பேச வாக்குவாதம் எல்லை மீறி போயிருக்கு. நண்பர்கள் 4 பேரும் சேர்ந்து மரக்கட்டை எடுத்து ஷக்கீலோட முகம் தலையில கடுமையா தாக்கி இருக்காங்க. அதுல சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாரு ஷக்கீல். அதை பார்த்து அதிர்ச்சியான நண்பர்கள் போலீஸ்ல சிக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சடலத்தை அங்க இருந்த பாலித்தீன் கவர்ல சுத்தி பக்கத்துல உள்ள வனப்பகுதியில வீசிட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. வனப்பகுதியில சுத்திட்டு இருந்த ஷக்கீலோட நண்பர்கள் 2 பேரை பிடிச்சு விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் கொலைக்கான காரணம் தெரிய வந்துச்சு. அதோட தலைமறைவா இருக்க மற்ற நண்பர்களையும் பிடிக்க தீவிரமா இறங்கியிருக்காங்க போலீஸ். தாயை கழுத்தை அறுத்து கொலை செய்து விட்டதாக நண்பனுக்கு வாட்ஸ்ஆப்பில் மெசேஜ் அனுப்பிய இளைஞர். மெசேஜை பார்த்ததும் நடுநடுங்கி போன நண்பன் கொலை நடந்த இடத்திற்கு விரைந்து சென்ற போலீஸ் கொலையை செய்துவிட்டு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் அறையில் உறங்கிக் கொண்டிருந்த இளைஞர் தாயை கழுத்தை அறுத்து கொலை செய்தது ஏன்? பின்னணி என்ன? நைட்டு நேரம் இளைஞன் பிரான்வெல் வீட்டுல உட்கார்ந்து போன் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கார். அப்போ அவரோட நம்பருக்கு வாட்ஸ்ஆப்ல ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அதுல நிக்கில் பிரிட்டோங்கிற நபர் நான் என் தாயை கத்தியால கழுத்து அறுத்து கொன்னுட்டேன்னு மெசேஜ் பண்ணி இருக்கான். இதை பார்த்து பதறிப்போன பிரான்வெல் உடனடியா பக்கத்துல உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்த சம்பவம் குறித்து புகார் அளிச்சிருக்கார். உடனடியா சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் கொலையாளியோட வீட்டுக்கு கதவை திறந்து உள்ள போயிருக்காங்க. அப்போ நடு வீட்டுல தாய் ஆக்சிலா ரத்த வெள்ளத்துல உயிரிழந்து கிடந்திருக்காங்க. இதை பார்த்த போலீஸ் உடனடியா அந்த சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து வீட்டுக்குள்ள வேற யாராவது இருக்காங்களான்னு தேடி பார்த்திருக்காங்க போலீஸ். அப்போ அங்க இருந்த மற்றொரு ரூம்ல மகன் நிக்கில் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கான். அவனை தட்டி எழுப்பிய போலீஸ் அவனை நேரா ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. சென்னை முகப்பேர் பகுதியைச் சேர்ந்த பிரிட்டோ ஆக்சிலா தம்பதியின் 28 வயது மகன் நிக்கில் பிரிட்டோ பிடெக் பட்டதாரியான இவன் பெங்களூருவில் உள்ள ஒரு ஐடி கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். கை நிறைய சம்பளம் வாங்கிய நிக்கில் பிரிட்டோ மாசம் பெற்றோருக்கு சம்பள பணத்தை அனுப்பி வச்சிருக்கான். இதுக்கடையில வேண்டாத சேர்க்கையால மது போதைக்கு அடிமையான நிக்கில் சரியா வேலைக்கு போகாம ஊதாரியா ஊர் சுத்திட்டு இருந்திருக்கான். அதுக்கடுத்து அந்த வேலையை உதறி தள்ளிய நிக்கில் தாய் கூடவே வந்து வசிக்க ஆரம்பிச்சிருக்கான். இங்க வந்ததுக்கு அப்புறமும் எந்த ஒரு வேலைக்கும் போகாம வீடே கதின்னு கிடந்திருக்கான். இதனால தாய் மகனுக்கு இடையில அடிக்கடி பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கிடையில ஆன்லைன் கேம் விளையாட பழகியிருக்கான் நிக்கில். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் உறவினர்கள் அப்படின்னு எல்லார்கிட்டையும் கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் வரை கடன் வாங்கிய இளைஞன் அதை ஆன்லைன் கேம்ல போட்டிருக்கான். அதுக்கப்புறம் வாங்கின கடனையும் நிக்கில் யாருக்கும் திருப்பி கொடுக்கவே இல்லை. இதனால கடன்காரங்க எல்லாரும் வீட்டுக்கு போய் கொடுத்த காசை திருப்பி கேட்டு இருக்காங்க. கடன் வாங்கி 3 மாசம் ஆகுது, இப்ப வர வட்டி காசை தரல, போன் பண்ணாலும் எடுக்கல, எப்ப எங்க பணம் கிடைக்கும்னு கேட்டு இருக்காங்க. அதுக்கு நிக்கில் என்கிட்ட இப்போதைக்கு காசு இல்ல, இருக்கும்போது தர்றேன்னு அலட்சியமா சொல்லி இருக்கான். இதனால கோபமான கடன்காரங்க என் பணத்தை கொடுக்கலனா உண்மையில போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்னு மிரட்டி இருக்காங்க. இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமும் நிக்கில் பிரிட்டோ வேலைக்கு போகாம மது குடிச்சிட்டு அக்கிரமம் பண்ணிட்டு இருந்திருக்கா. அதே மாதிரி வாடகை பணத்தையும் 4 மாசமா கொடுக்கலன்னு கூறப்படுது. இதனால வீட்டு உரிமையாளர் அவங்கள வீட்டை காலி பண்ண சொல்லி இருக்காங்க. இதனால மகன் மேல ஆத்திரமடைஞ்ச தாய் எதுக்கு எந்த ஒரு வேலைக்கும் போகாம இப்படி குடிச்சே எல்லாத்தையும் அழிக்கிற, உன்னால என் மானமே போகுது, கடன்காரங்க எல்லோரும் பணத்தை கேட்டு அசிங்கப்படுத்துறாங்க, உன்னால இந்த வீட்டுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லி திட்டி இருக்காங்க. பக்கத்து வீட்டிலிருந்து கேட்ட பெண்களின் அலறல் சத்தம். இரத்த வெள்ளத்தில் கிடந்த 2 பெண்கள். மாமியாரை கொடூரமாக வெட்டி சாய்த்த மருமகன். தடுக்க சென்ற மனைவியையும் அரிவாளால் வெட்டி வெறி தீர்த்த பயங்கரம். மருமகனின் கொலை வெறிக்கு என்ன காரணம்? கொலையின் பின்னணி என்ன?
எப்பவுமே ஆள் நடமாட்டம் அதிகமாயிருக்கிற திருவெண்ணைநல்லூர் பாவந்தூர்ல உள்ள வீட்டுல இருந்து ஒரு பெண்ணோட அலறல் சத்தம் கேட்டிருக்கு. பக்கத்து வீட்டுக்காரங்களும் ரோட்ல போறவங்களும் என்ன ஏதுன்னு அந்த வீட்டையே உத்து பார்த்துட்டு இருந்தபோது கையில அரிவாளோட ஒருத்தன் வேக வேகமா வீட்டுல இருந்து வெளியேறி ஓடி இருக்கான். உடனே போலீஸுக்கு தகவல் போயிருக்கு. ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சவுண்ட் கேட்ட வீட்டுக்குள்ள போய் பார்த்திருக்காங்க. அங்க முகம், கை, கால்னு உடம்புல எல்லா இடங்களையும் வெட்டுப்பட்டு ரத்த வெள்ளத்துல இறந்து கிடந்திருக்காங்க தனலட்சுமி. பக்கத்துல மகள் மீனா உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்காங்க. உடனே அவங்கள மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்ச போலீஸ் தனலட்சுமியோட சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, யாரு கொலை பண்ணதுன்னு விசாரணையில இறங்குனாங்க போலீஸ். கொல்லப்பட்ட தனலட்சுமியோட மகள் மீனாவுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சிவாவுக்கும் கடந்த 6 வருடங்களுக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாணம் நடந்த கொஞ்ச நாள்லயே கணவன் மனைவிக்குள்ள மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கு. இந்த மனஸ்தாபம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற அளவுக்கு அதிகமாக இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைனால சிவாவும் மீனாவும் பிரிஞ்சு வாழ்ந்து வந்திருக்காங்க. இதுக்கு நடுவுல விவாகரத்து கேட்டு மீனா கோர்ட்ல கேஸ் கொடுத்திருக்கதாகவும் சொல்லப்படுது. என்னதான் பிரச்சனைனாலும், என்னதான் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, கேஸ்ன்னு பிரச்சனை போனாலும் மீனா கூட சேர்ந்து வாழணுங்கிற எண்ணம் சிவாவுக்கு இருந்திருக்கு. மனைவியை சமாதானப்படுத்துறதுக்கு எடுத்த முயற்சிகள் எல்லாம் தோல்வியிலேயே முடிஞ்சிருக்கு. மனைவி கிட்ட சிவா பேச முயற்சி செய்யும் போதெல்லாம் மாமியார் தனலட்சுமி கூட சிவாவுக்கு தகராறு ஏற்பட்டிருக்கு. ஒரு கட்டத்துல தனக்கும் மனைவிக்கும் இடையில வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் மாமியார் தனலட்சுமி தான் காரணம்னு சிவாவுக்கு தோணி இருக்கு. மீனாவை சேர்ந்து வாழ விடாம தடுக்கிறதுல இருந்து தன்னோட வாழ்க்கை இப்படி அந்தரத்துல தொங்குறதுக்கும் அவங்க தான் காரணம்னு நினைச்சு அவங்க மேல செம கோபம் வந்திருக்கு. அந்த கோபம் நாளாக கொலை வெறியா மாறி இருக்கு. இந்த சூழல்ல மீனா மனசு மாறி தன்னோட கணவன் கூட வாழ்றதுக்கு வந்திருக்காங்க. மனைவி வந்த ஒரு வாரம் சைலண்டா இருந்த சிவா மது போதையில வீட்டுக்கு வந்து மீனா கிட்ட மறுபடியும் தகராறு பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இந்த விஷயத்தை தாய் தனலட்சுமி கிட்ட மீனா சொல்லவே அவங்க நியாயம் கேட்கறதுக்காக மகள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. போதையில இருந்த சிவா மாமியாரன்னு கூட பார்க்காம அவங்கள தகாத வார்த்தைகளால பேசியிருக்கா. திடீர்னு அரிவாளால தனலட்சுமிய சர்ரமாரியா வெட்டி சாச்சிருக்கா. முகம், கை, கால்னு எல்லா இடங்களையும் வெட்டுப்பட்டு ரத்தம் கொட்டியிருக்கு. பெத்த தாய கணவன் வெட்டினதை பார்த்து துடிதுடிச்சு போன மீனா அதை தடுக்க போயிருக்காங்க. அப்போ மனைவியையும் வெட்டிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கான். கொலையாளி சிவாவை வலைவீசி தேடிட்டு வரும் போலீஸ் அவரோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி இருக்காங்க. அதுல அவனோட செல்போன் கடைசியா கொலை நடந்த வீட்டுல வச்சுதான் ஆன்ல இருந்திருக்கு. அதுக்கப்புறம் போன் சுவிட்ச் ஆஃப்லயே தான் இருந்திருக்கு. தப்பி ஓடுன அவனை போலீஸ் தீவிரமா தேடிட்டு வர்றாங்க. அதோட சிகிச்சையில உள்ள மனைவி மீனா கிட்டையும் காவலர்கள் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. எல்லோரும் ஒன்னா உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசினா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரியாகிடும். அதை விட்டுட்டு அவசரமும் ஆத்திரமும் தான் இந்த மாதிரி கொடூர சம்பவங்கள் நடக்கிறதுக்கு காரணம்னு சொல்றாங்க காவல்துறையினர். ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு.